நான் ஸ்டாக்ஸை பெர்ஃபெக்டாக அனலைசிஸ் பண்ணுறேன். ஃபண்டமெண்டலாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி. ஆனால் என்னால் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பார்க்க முடியல அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் தாண்டி இதில் வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குது இல்லையா? அது என்ன ஃபேக்டர்? ட்ரேடிங்க்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ நம்மளோட வின்னிங் ஃபேக்டரை டிசைட் பண்ணுறது இந்த சைக்காலஜி தானா? இப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? இதுக்கான தேடல் தான் இந்த புத்தகம், த ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். இந்த ஒரு சீரீஸில் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை ஒவ்வொரு சாப்டராக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1978 மார்க் டக்ளஸ் ட்ரேடிங்க்கு வந்தபோது எல்லாரும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணவங்களோட தாட் என்னவா இருந்தது அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ஏமாற்று வேலை, அதனால ஒரு பயனும் இல்லை அப்படி ஒரு தாட்ல தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாங்க. ஆனால் கன்சிஸ்டண்டாக அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல. அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் சேர்க்கும் போது ஓரளவுக்கு மார்க்கெட்டை அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. அப்படி இருந்தும் கன்சிஸ்டண்டாக வின் பண்ண முடியல. அப்போ அது என்ன கேப் அப்படின்னு பார்க்கும்போது தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் உள்ள வருது. நம்ம எவ்வளோதான் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணாலும் நம்மளால கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பார்க்க முடியாததுக்கு காரணம் நம்மள்ட்ட ட்ரேடிங் மைண்ட் செட் கிடையாது. நீங்கள் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டு சும்மா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைரக்ஷன் நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் பர்ஃபெக்டாக மூவ் ஆகும். அதையே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகும். அப்போ மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்க யாரு? எவ்வளோ சதவீதம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க? ஒரு 10% தான் கன்சிஸ்டண்டாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அவங்களால மட்டும் எப்படி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பார்க்க முடியுது? அவங்க பயங்கர படித்தவங்களா இருப்பாங்களா? அவங்க பெரிய அறிவாளியாக இருப்பாங்களா? அவங்க பயங்கரமாக படித்து எல்லா டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதா? இப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறது அவங்களோட அதர் கேரியர்ஸில் நிறையா சக்ஸஸ் பண்ணவங்க. எக்ஸாம்பிளுக்கு பெரிய சிஇஓஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாம் தான் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ அறிவுக்கும் மார்க்கெட்டில் சக்ஸஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது கிளியராக தெரியுது. இதில் என்ன ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னாக்கா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். அவங்களோட பசங்களுக்கு அதோட நுணுக்கத்தை சொல்லி கொடுத்துருந்தா அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு நல்ல மென்டர் கிட்ட ட்ரேடிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ட்ரேடிங்கான நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம எப்படி தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியும்? அப்போ 90% லூஸ் பண்ணுறவங்களுக்கும் 10% ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் அந்த 10%ஆல் மட்டும் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ட்ரேடிங் பண்ணுறதே ரிஸ்க் தான், நம்ம எல்லாரும் தான் ரிஸ்க் எடுக்கிறோம், அப்போ எப்படி அவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ரிஸ்க்குக்கான லாஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அந்த லாஸை மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மனப்பூர்வமாக அந்த ரிஸ்க்கை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது பயம் இருக்காது. பயம் இல்லை அப்படின்னா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ பயப்படாமல் ட்ரேட் பண்ணுறது ஈஸியா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் கொண்டு வர முடியாத பழக்கமும் இல்லை. பெஸ்ட் ட்ரேடராக நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள பயம் போயிடும். பயம் போயிடுச்சு அப்படின்னா ட்ரேடிங் ஈஸியாக வரும். ஏன்னா எங்கே பணத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற பயத்துலையும் விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற வேகத்திலையும் தான் நம்ம தப்பு பண்ணி மொத்தமாக பணத்தை இழந்துடுறோம். பணத்தை முழுசாக இழந்த பிறகு நம்ம இந்த இடத்துல வெளியே வந்திருக்கலாமே, ஆனா ஏன் வெளியே வரல, பணம் போறத பார்த்துட்டு உட்காந்துருந்தோமே அப்படின்னு தோணும். அது ஏன் அப்படின்னா அந்த பயம் இருக்கும்போது உங்க மூளையை ஸ்தம்பிக்க வச்சிரும், உங்களால வெளியே வர முடியாது. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, பயம் இருந்ததுன்னா உங்களால ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது.